அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. அதாவது நம்ம கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதை தொடர்ந்து இதை பார்க்கும்போது இப்போ வந்து வேகன்சிஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சு, அந்த வேகன்சிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரிசர்வேஷன் அடிப்படையில் என்னென்ன எவ்வளோ சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத இங்கே ரிசர்வேஷன் வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து நமக்கு சொன்னதுதான், என்ன வேக்கண்ட் இருக்கும், அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ வேக்கண்ட் வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்றத அவங்க சொன்னதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 256 வந்து சீட்ஸ் வந்து எடுக்கிறதா இங்கே சொல்லியிருந்தாங்க. நமக்கு அசிஸ்டன்ட் லெவல் 6க்கான போஸ்ட்டுக்கு இப்போ வந்து யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து அவங்க நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அனெக்ஸ் 1, அனெக்ஸ் 2 அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அன்ரிசர்வ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு அன்ரிசர்வ்டில் எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, குவாலிஃபை ஆயிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. 104 கேண்டிடேட்ஸ் வந்து அன்ரிசர்வ்டில் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. மோஸ்ட் பேக்வேர்ட் 46 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து ஓபிசியில் எத்தனை பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி பேசிஸ்லையும் எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அனெக்ஸ் 2ல வந்து நமக்கு ப்ரொவிஷனல் வெயிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. செலக்ட் லிஸ்ட், வெயிட் லிஸ்ட் அப்படின்னு நமக்கு தனித்தனியாகவே லிஸ்ட் இருக்கு. இதே மாதிரி நமக்கு வெயிட் லிஸ்ட்ல அன்ரிசர்வ்ட் ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிராவனா ஸ்ரீ அப்படின்ற அவங்களோட நேம் இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து எம்பிசி, ஓபிசி, எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் கிளாஸஸ், அப்புறம் வந்து நமக்கு பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம், ஷெட்யூல் கேஸ்ட், எஸ்டி, பிடி, அப்புறம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட் இருக்கு. யாரெல்லாம் இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஏ, விஏஓ, டிடி இந்த 3மே ரொம்ப முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான். இந்த 3 இப்போ குவாலிஃபைட் ஆகாதவங்க நிறைய பேர் வந்து ஐயோ நம்ம இதில் விட்டுட்டோமே, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்போம் அப்படின்னு நிறைய பேர் துவண்டு போயிருப்பீங்க. கண்டிப்பாக துவண்டு போகாதீங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய அந்தந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை மட்டும் மனசில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணும். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கான ஏற்ற ரிசல்ட்ஸ் வராமல் போடும், ஒரு நூலிலேயே கூட மிஸ் ஆகிருக்கலாம். யூ டோன்ட் வரி அபவுட் தட். இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். மிக்க நன்றி. இதே போல் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.